செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட புதுப்பட்டினம் முதல்நிலை ஊராட்சி அம்பேத்கர் நகரில் சமத்துவ பொங்கல் திருவிழா விசிக மாநில செயற்குழு உறுப்பினர் ரவி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விசிக செய்கூர் சட்டமன்ற உறுப்பினர் பனைகுருமு பாபு கலந்து கொண்டு முதலாவதாக அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். பின்னர் விழாவில் கலந்த அனைவருக்கும் பொங்கல் வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் அனைத்து மதத்தவரும் கலந்து கொண்டு பொங்கலிட்டு வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் புதுப்பட்டினம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், விசிக, திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சியினர், முக்கிய நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொங்கல் பண்டிகை ஒட்டி திருவாரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் மண்பானையில் சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் வைத்து பொதுமக்களுடன் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் சமத்துவ பொங்கலை கொண்டாடி உழவர்களுக்கு நன்றியை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து திமுக நகர செயலாளர் வாரை பிரகாஷ் பிறந்தநாள் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் கலந்து கொண்டு கேக் வெட்டி பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். தொடர்ந்து திமுக கட்சிக் கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கி பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். சென்னை கொளப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் சுந்தரபாண்டியன். ஐடி ஊழியரான இவர் சொந்த வேலை காரணமாக ராமேஸ்வரம் சென்று இன்று காலை ரயில் மூலம் சென்னைக்கு சென்று கொண்டிருந்தார். ரயிலின் இருக்கை கிடைக்காததால் படியில் பயணம் செய்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள வண்டிப்பாளையம் கிராமத்தை ரயில் கடந்த பொழுது படியில் தூக்க கலக்கத்தில் பயணம் செய்த சுந்தரபாண்டியன் ரயிலில் இருந்து தவறி விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற விழுப்புரம் ரயில்வே போலீசார் சுந்தரபாண்டியன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் டிஎஸ்பி அலுவலகத்தில் டிஎஸ்பி ஆத்மநாதன் தலைமையில் கிராமிய சமத்துவ பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக திருப்பத்தூர் நகர காவல் நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர்கள் அனைவரும் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் வேட்டி சேலை அணிந்து தங்கள் குழந்தைகளுடன் மகிழ்ச்சி பொங்க கிராமிய சமத்துவ பொங்கல் வைத்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து கயிறு இழுத்தல், மியூசிக் சேர், ரோப், ஸ்நாக்ஸ் போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பெண் ஆய்வாளர் காவலருடன் நடனமாடி அனைவரது கைத்தட்டலை பெற்றார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த 2 தினங்களாக சுற்றுலாப் பயணிகள் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா இடங்களான மோயர் பிராண்ட், ஃபைன் மரக்காடுகள், குணா குகை, தூண்பாறை, கோக்கஸ் வாக், பிரியன்ட் பூங்கா, கொடைக்கானல் ஏரி, செட்டியார் பூங்கா, ரோஜா பூங்கா உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா இடங்களிலும் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் கொடைக்கானலில் உள்ள அனைத்து சுற்றுலா இடங்களிலும் அவ்வப்போது வாகன நெரிசல் ஏற்பட்டது. முக்கிய சுற்றுலா இடங்களிலும் முக்கிய சாலை சந்திப்புகளிலும் போதிய போலீசார் பணியில் இல்லாத காரணத்தினால் வாகன நெரிசல் ஏற்பட்டு சுற்றுலாப் பயணிகள் அவதியடைந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை காண அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிகின்றனர். இந்நிலையில் பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறை காரணமாக முதுமலை புலிகள் காப்பகம், பைன்கரா படகு இல்லம், தொட்டபெட்டா, உதகை படகு இல்லம், ரோஜா பூங்கா உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து செல்கின்றனர். குறிப்பாக உதகையில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களின் ஒன்றான படகு இல்லத்தில் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் சமவெளி பிரதேசங்களில் இருந்து சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. படகு இல்லத்தில் மிதிப்படகு, மோட்டார் படகு, துடுப்பு படகுகளில் சவாரி செய்து பொங்கல் விடுமுறையை சுற்றுலாப் பயணிகள் உற்சாகமாக கொண்டாடினர். புதுச்சேரி மாநிலம் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே உள்ள தனியார் டென்னிஸ் விளையாட்டு மைதான பகுதியில் ஒருவரை 5க்கும் மேற்பட்ட கும்பல் துரத்தி சென்று கத்தியால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய இளைஞரை மீட்டு மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர்.
இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் இறந்தவர் உருவையாறுபேட்டையைச் சேர்ந்த தனபால் என்பதும் இவர் மீது கொலை முயற்சி, அடிதடி, கஞ்சா உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது. மேலும் கடந்த 2 மாதங்களுக்கு முன் அப்பகுதியைச் சேர்ந்த ஞானப்பிரகாசம் என்பவரை ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்ய முயற்சி செய்த வழக்கில் தனபால் முக்கிய குற்றவாளியாக உள்ளார். எனவே முன்விரோதம் காரணமாக இந்த சம்பவம் நடந்துள்ளதாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை முன்னிட்டு பொதுமக்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படும் விதமாக தீபச் சுடரையும், கேலோ இந்தியா விளையாட்டு குறித்த தகவல் அடங்கிய விழிப்புணர்வு வாகனத்தையும் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த வாகனத்தின் முன்னால் மாவட்ட காவல்துறையின் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியானது விருதுநகர் எம்ஜிஆர் சாலை மேல ரதவீதி வழியாக சென்று பழைய பேருந்து நிலையத்தை அடைந்தது. முன்னதாக பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஆட்சியர் பரிசுகளை வழங்கினார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த பாம்பாட்டிப்பட்டியைச் சேர்ந்தவர் சத்யராஜ் மனைவி பிருந்தா செல்வி. 2007 உயிரிழந்த இவரின் அப்பா சொத்து பங்கினை அவரது சித்தப்பா, பெரியப்பாவினர் பெண் பிள்ளை என்பதால் தர மறுத்ததாகவும், இது தொடர்பான வழக்கு மணப்பாறை உரிமைகள் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. இதில் பிருந்தா செல்விக்கு சாதகமான பெற்ற தீர்ப்பு ஆணையை பெற தனது வழக்கறிஞரான சின்னத்துறை அலுவலகத்திற்கு பிருந்தா செல்வி பலமுறை சென்றுள்ளார். ஆனால் வழக்கறிஞர் காலம் தாழ்த்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வழக்கம்போல் 7 மாத கர்ப்பிணியான பிருந்தா செல்வி வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு சென்ற நிலையில் அங்கிருந்த வழக்கறிஞர் சின்னத்துரை பிருந்தா செல்வியை தகாத வார்த்தையால் பேசி கன்னத்தில் ஓங்கி அறைந்ததாக கூறப்படுகிறது. மேலும் வழக்கறிஞரின் மகன் மற்றும் சில இளைஞர்களை வைத்து மிரட்டி பிருந்தா செல்வியை வழக்கறிஞர் விரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பிருந்தா செல்வி அளித்த புகாரின் பேரில் வழக்கறிஞர் சின்னத்துரை மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள மணப்பாறை போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். தூத்துக்குடி புனித சூசையப்பர் தேவாலயத்தில் ஆண்டுதோறும் கிறிஸ்தவர்கள் சமத்துவ பொங்கலை கொண்டாடி வருகின்றனர். ஆனால் இந்த வருடம் மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்பு காரணமாக ஏராளமான பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் வாழ்வில் இயல்பு நிலை திரும்பவும், பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் அனைத்து மக்கள் வாழ்வும் செழிக்கவும், உழவர்கள் வாழ்வு பெருகவும் வேண்டி புனித சூசையப்பர் ஆலயத்தில் வண்ண கோலமிட்டு அதில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த பொங்கல் சமர்ப்பணம் என எழுதி ஏராளமான பெண்கள் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். பின்னர் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியிலும் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். கர்னல் ஜான் பென்னிக்விக் 183வது பிறந்த நாளை ஒட்டி தேனி மாவட்டம் கூடலூர் அருகே லோயர் கேம்பில் அமைந்துள்ள அவரது மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் ஆர். வி. சஜீவனா மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட தேவராட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், சிலம்பாட்டம் மற்றும் பொங்கல் வைத்தல் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. திருவாரூர் நகர பகுதியில் பொதுமக்கள் குடும்பத்துடன் பொழுதுபோக்கும் வகையில் புதுப்பிக்கப்பட்ட சோமசுந்தரம் பூங்காவினை திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கே. கலைவாணன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மனுநீதி சோழன் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பூங்காவில் கல்வெட்டை திறந்து வைத்தார். பொங்கல் பண்டிகையின் போது சோமசுந்தரம் பூங்கா திறக்கப்பட்டதால் பள்ளி விடுமுறை என்பதால் சிறுவர்கள் ஊஞ்சல், ராட்டினம், சறுக்கல்களில் விளையாடி மகிழ்ந்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பூந்தோட்டம் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருபவர் மலர்தாசன். இவர் குடும்பத்துடன் வீட்டில் நள்ளிரவு தூங்கிக் கொண்டிருந்தபோது மின்கம்பம் முறிந்து சத்தத்துடன் வீட்டின் மீது விழுந்துள்ளது. இதனால் வீட்டில் இருந்த அனைவரும் அலறி அடித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தனர். இதனால் வீட்டிற்கு செல்லும் மின் ஒயர்களும் அறுந்து வீடுகளில் விழுந்ததால் மேற்கூரை ஓடுகளும் உடைந்து சேதமாகின. தரமற்ற மின் கம்பங்களினால் பொதுமக்களுக்கு ஆபத்துகள் ஏற்படும் சூழல் உள்ளதாகவும், தரமான மின்கம்பங்களை குடியிருப்பு பகுதியில் வைக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ஆந்திர மாநிலம் அனந்தபுர் பகுதியில் இருந்து தக்காளியை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று தேசிய நெடுஞ்சாலையில் இரவு வந்தது. அப்போது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுச்சத்திரம் மேம்பாலத்தின் மீது வந்தபோது நிலை தடுமாறி திடீரென சாலையின் தடுப்பு சுவர் மீது மோதி கவிழ்ந்தது. இதில் தக்காளி லோடு முழுவதும் சிதறி கிடந்தது. லாரி ஓட்டி வந்த தஞ்சாவூர் பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்தின் மகன் பாலாஜி சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த புதுச்சத்திரம் போலீசார் போக்குவரத்தை சீர் செய்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணைத்து வருகின்றனர். அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் முப்பெரும் விழா சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. அகில இந்திய ரியல் எஸ்டேட்டின் கூட்டமைப்பின் தலைவர் ஹென்றி தலைமையில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தலைவர் ஹென்றி தலைமையில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் நிறுவன தலைவர்கள், புதிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி கலந்து கொண்டார். நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தலைவர் ஹென்றி, தமிழக அரசு பத்திரப்பதிவு துறையில் ஏற்பட்டுள்ள முரண்பாடான விலை உயர்வை முறைப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் வைப்பதாக தெரிவித்தார். கூட்டமைப்பின் சார்பில் இன்று முப்பெரும் விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முப்பெரும் விழாவில் தமிழக அரசுக்கு நன்றி பாராட்டு விழா, எங்கள் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய 7வது குழு பொறுப்பேற்பு விழா மற்றும் கேலண்டர் நாட்காட்டி வெளியீட்டுடன் 12வது பொதுக்குழுவாக இந்த கூட்டம் முப்பெரும் விழாவாக மிக சிறு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 7வது குழுவில் தமிழகம் உட்பட இந்தியாவில் 14 மாநிலங்களில் உள்ள எங்கள் கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தேசிய அளவிலும் மாநில அளவிலும் இன்று 116 பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இந்த முப்பெரும் விழாவில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையில் வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை கொண்டு வந்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தும், அதேபோன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையில் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் குறித்து தீர்மானங்களை நிறைவேற்றியும், குறிப்பாக தமிழ்நாடு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையில் சமீபத்தில் உயர்த்தப்பட்ட பன்மடங்கு வழிகாட்டி மதிப்பினை நிர்ணயிக்கும் அளவுக்கு உயர்த்திருக்கிற வழிகாட்டி மதிப்பினை குறைத்திட வேண்டும் என்கிற கோரிக்கையையும், அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு கூட்டு மதிப்பு காம்போசிட் வேல்யூ என்ற அடிப்படையில் துறையும் சந்தை மதிப்பிற்கு பொருந்தாத வகையிலே வெள்ளை முட்டும் அளவிற்கு கண்ணை கட்டும் அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்கிற வழிகாட்டி மதிப்பினை குறைத்திட வேண்டும் என்கிற தீர்மானத்தையும், அதேபோன்று மத்திய அரசுக்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மானியம் வழங்கும் திட்டத்தை நீடித்தும், அழிவு விலை வீடுகளை கட்டுகின்ற கட்டுநர்களுக்கு வருமான வரி சட்ட பிரிவு 80 IBA ஆக்டின் படி கால நீடிப்பு செய்தும் வீட்டுமனை அபிவிருத்தியாளர்கள் அபிவிருத்தி செய்கின்ற செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சிறப்புநிலை பேரூராட்சியில் சமத்துவ பொங்கல் விழா பேரூராட்சி மன்ற தலைவர் தேவராஜ் தலைமையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சமத்துவ பொங்கல் விழாவில் தூய்மை பணியாளர்கள் மண்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். இதில் தூய்மை பணியாளர்களுக்கு பட்டுப்புடவை, வேட்டிச்சட்டை மற்றும் பொங்கலை கொண்டாடுவதற்கு நாட்டு சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பினை பேரூராட்சி மன்ற தலைவர் தேவராஜ் வழங்கினார். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் நூற்றாண்டு விழா மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டியில் தெற்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் மின்னொளி கபடி போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் அருப்புக்கோட்டை, சாத்தூர், ராஜபாளையம், காரியாபட்டி, ஆவியூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன. இந்த கபடி போட்டிகளை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் இணைந்து நேரில் பார்வையிட்டனர். பரபரப்பாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அன்னை துர்கா அணிக்கு 50,000 ரூபாய் மற்றும் கோப்பையை தெற்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் KKSSR ரமேஷ் வழங்கினார். இதேபோல் 2 மற்றும் 3 இடம் பிடித்தவர்களுக்கும் சிறந்த ஆட்டக்காரர்களுக்கும் கோப்பையும், சிறப்பாக செயல்பட்ட அணிகளுக்கு ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகே உள்ள கீழ நாட்டார் குளத்தில் கிறிஸ்தவ ஆலயம் முன்பு பொங்கல் விழா நடைபெற்றது. இதற்காக கிறிஸ்தவ ஆலயத்தில் அதிகாலை சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் ஆலயம் முன்பு 9 பானைகளில் பொட்டு வைத்து பூ சுற்றி அழகுபடுத்தி பொங்கலை வைத்தனர்.
அருகே கரும்பு, மஞ்சள் குலை, விளக்கு வைத்து வழிபாடு செய்தனர். அதன்பின் ஆலயத்தில் விவசாயம் செழிக்கவும் குடும்பம் நிலம் பெறவும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் திரளான ஊர் மக்கள் கலந்து கொண்டனர். திருச்சி தில்லைநகர் சாஸ்திரி சாலையில் உள்ள நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் அமைச்சர் KN நேரு மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் ஆகியோர் தமிழர்களின் பாரம்பரிய உடையில் வந்து சமத்துவ பொங்கலை வைத்து கொண்டாடினர். முன்னதாக பொங்கல் திருநாளை முன்னிட்டு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேருவை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இதனைத் தொடர்ந்து 3000 பேருக்கு வேஷ்டி, சேலை, கரும்பு மற்றும் கலைஞரின் கடிதங்கள் என்ற புத்தகமும் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் காவலர் குடியிருப்பில் காவலர் மற்றும் குழந்தைகளுக்கான பல்வேறு விளையாட்டுகளுடன் பொங்கல் திருவிழா கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் கோலம், ஓட்டம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இதில் பெண்கள், குழந்தைகள் மற்றும் காவலர்கள் பங்கேற்றனர். பின்னர் புதுப்பானையில் மஞ்சள், கரும்பு வைத்து பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபட்டு பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள பொன்னாகரம் கிராமத்தில் ஆண்டுதோறும் தை பொங்கலன்று பொதுமக்கள் ஒன்று கூடி தங்களது உறவினர்களுடன் பொங்கலிட்டு மறைந்த தங்களது முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடுவது வழக்கம். அதன்படி இன்று 100க்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் பொங்கல் வைத்துள்ளனர். அப்போது இவர்கள் பொங்கல் வைக்க பயன்படுத்திய தீயின் புகை அங்கு மரக்கிளையில் இருந்த தேனீக்கூட்டில் பரவியதால் தேனீக்கள் கலைந்து அங்கு இருந்தவர்களை கொட்டி தாக்கியுள்ளது. இதில் 4 குழந்தைகள் உள்பட 34 பேர் காயமடைந்துள்ளனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனா்.